எம்பிபிஎஸ் இன் அப்ராட், அதாவது மருத்துவ படிப்பு வெளிநாட்டில் படிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா, சேஃபான ஆப்ஷனா, இல்லைனா நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய தப்பா? இதுதான் இந்த வீடியோவில் உங்களை புரிய வைக்க போகிறேன். கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து டாக்டர் பஷீர் அகமது. நான் வந்து ஃபிலிப்பைன்ஸ், அதாவது அப்ராடில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து எக்ஸாமுமே கிளியர் பண்ணிட்டேன், அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில். ஓகேயா? ஃபஸ்ட் பாயிண்ட், இது என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோ. செகண்ட் இன்ட்ரோ, நானும் கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணுறேன். அதாவது அப்ராடில் ஸ்டூடெண்ட்ஸை சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு கவுன்சிலிங் சொல்லி லைக் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்ராடுக்கு அனுப்புகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் நானும் இருக்கேன். ஸோ நான் பேசுகிறது இட் ஷுட் பி அ டூ கவுன்சில்டு. லைக் எப்படி சொல்கிறது, உங்களை வந்து நான் அப்படியே மயக்கி வாங்க அப்ராடுக்கு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுக்கு அப்படி தெரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்றதை முன்னாடியே சொல்லிட்டேன். தென் ஐ எம் ஆல்சோ அ டாக்டர், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தென் ஃபைனலி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, எனக்கு மற்ற கண்ட்ரிஸை பற்றியும் தெரியும், என்னோடய ஃபிலிப்பைன்ஸை பற்றியும் தெரியும், தென் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்ராடில் இதுவுமே எனக்கு தெரியும். ஸோ இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த வீடியோவில். உங்களுக்கு இதுக்கப்புறமும் தெரியலனா என் வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், எம்பிபிஎஸ் அப்ராடில் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனா? இல்லைங்க, ரொம்ப மட்டமான ஆப்ஷனு, ரொம்ப ஒரு பேட் டெசிஷன். சரி, அப்போ எம்பிபிஎஸ் அப்ராடில் பண்ணுறது ஒரு பேட் டெசிஷனா, ஒரு மட்டமான ஆப்ஷனா? இல்லை, நல்ல ஆப்ஷனும் கூட. இது டிபெண்ட்ஸ் யார் என்ன நினைக்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எம்பிபிஎஸ்ஸே தான் ஆகணுமா, எவ்வளோ பேடாக நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் எம்பிபிஎஸ் ஆகணும்னு? புரியுதா? எனக்கு கண்டிப்பாக நான் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், எனக்கு வந்து அதுதான் ஏம் அப்படின்னா மட்டும் யூ ஷுட் சூஸ் அப்ராட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்ராடில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, தென் நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. நீங்கள் எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் படிச்சுட்டு இந்தியா வந்தீங்கன்னா இங்கேயுமே யூ கேன் ஃபீல் தட், உங்களுக்கே வந்து அது தெரியும், ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். அன்டில் நீங்கள் எம்பிபிஎஸ் லைக் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் ஒன்று வரும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாமே வந்து ரொம்ப டஃப்பாக தான் வைக்கிறாங்க, பட் டெடிக்கேஷனோட படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நான் ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு உனக்கு நம்பர் வர வரைக்கும் உனக்கு இந்தியாவிலேயுமே இட்ஸ் லைக் அ ஹெல் தான். சரியா? டிஸ்கிரிமினேஷன் உண்டு. அதுக்கு தான் நான் கேட்டுறேன், எவ்வளோ பேடாக உனக்கு டாக்டர் ஆகணும்? உனக்கு கண்டிப்பாக டாக்டர் ஆகுனா நீ எம்பிபிஎஸ் போகலாம். இல்லைப்பா, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க சும்மா டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இயர்ஸை வேஸ்ட் பண்ணும். எக்ஸாம் ஈஸி இல்லை, அப்ராட் லைஃப் ஈஸி இல்லை, அங்கேயுமே வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நான் படித்த காலேஜ் வந்து குலியாஸ் காலேஜ் இந்த சிபுவில். இங்கெல்லாம் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா 1 இயர் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 75 மேலே எடுக்கணும் பர்சன்டேஜ் ஓவராலில் சொல்கிறேன். ஸோ தெர் இஸ் அ ஹார்ட் திங், அங்கேயுமே உங்களுக்கு கஷ்டம் இருக்குது. சும்மா அப்ராடில் போனால் ஈஸியாக முடிஞ்சிடும்தே இல்லை. நீ அப்ராடில் படித்தனா தெர் இஸ் அ ஹார்ட் லைக் ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். ஆனால் உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நான் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஏம் இருந்ததுன்னா டேக் இட். எனக்கு கண்டிப்பாக ஆகணும். நான் நீட் 1 இயர் ரிப்பீட் பண்ணேன். 2019 390 வந்தது கம்யூனிட்டி ரேங்க் வந்து. நான் முஸ்லீம், ஸோ பிசி முஸ்லீம் கம்யூனிட்டி ரேங்க் வந்து லைக் அரௌண்ட் 103 104 வந்தது. எனக்கு கிடைக்கல, கவர்மெண்ட்டில் கிடைக்கல, பட் செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடச்சிது. ஸ்டில் ஐ காண்ட் அஃபர்டு, ஸோ நான் வந்து எடுக்கலை, அந்த சீட் எடுக்கலை. தென் நான் அப்ராட் போனேன். அப்ராடில் போகும்போது வந்து அங்கே போனால் அங்கே ஒரு செட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்குது. நான் அதெல்லாமே இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. தென் அந்த ஊரில் நான் ஒரு தடவை ஃபெயில் ஆகலை, ப்ராப்பர்லி பாஸ் பண்ணிட்டேன். இங்கே இந்தியா வந்து 6 months எஃப்எம்ஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரே அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிட்டேன். 197 வந்தது. ஓகே, ஸோ தென் ஐ எம் ஒர்க்கிங்கு. இன்டர்ன்ஷிப் வரணும், லைக் எஸ் டேக்ஸ் டைம். இதுதான் வந்து ஒரு ப்ரோட்டோகால். இப்போ எனக்கு எவ்வளோ இயர் ஆச்சு? ஃபஸ்ட் பாயிண்ட் 2019 லைக் 2020 எடுத்துக்கோங்களேன். 2020 ஜாயின் பண்ணேன், 2025 கிராஜுவேட் ஆகிட்டேன். ஸோ இட்ஸ் லைக் அரௌண்ட் 6 years ஆச்சு. பட் இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் கோ அரௌண்ட் 7 to 8 years இன் அப்ராட் பிகாஸ் ஆஃப் நியூ கரிக்குலம். நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்குது இப்போ. ஓகே, இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட், எல்லா கண்ட்ரிஸுமே வந்து நீங்கள் நம்பி போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய கண்ட்ரியில் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லைக் நத்திங், அந்த டிகிரியே வேலிட் இல்லைன்னு ஆயிடுச்சு. லைக் கிர்கிஸ்தான் போல் கண்ட்ரிஸ்லலாம் வந்து இப்போ வார் வந்தது பார்த்தீங்களா, ஒரு கண்ட்ரியில் வந்தது உஸ்பெக்கா. ஆமாம், அங்கே வந்து உங்களுக்கு வார் வந்த கண்ட்ரிஸ்லலாம் வந்து அவங்க அந்த டிகிரியே அக்செப்ட் பண்ணல. பிகாஸ் வந்து அவங்க ஒரு 2 years ஒரு காலேஜ்லேயும் அப்படியே ஒரு கண்ட்ரிலையும் அப்படியே இன்னொரு 2 years இன்னொரு கண்ட்ரிலையும் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ அக்செப்டட் இல்லை. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் சூஸ் வைஸ்லி, ஃபஸ்ட் பாயிண்ட். தென் கேஷ் மேட்டர்ஸ், அமௌண்ட் மேட்டர்ஸ்.
உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதுனா வந்து 10 லட்ச ரூபாயில் கூட உங்களால் எம்பிபிஎஸ் பண்ண முடியும். 30 லட்சம் 60 லட்சம் கூட எம்பிபிஎஸ் பண்ண முடியும் அப்ராட்லேயே. என்ன டிஃப்ரென்ஸ்னால் குவாலிட்டி மேட்டர்ஸ். இப்போ எனக்கு வந்து டோட்டலாக 30 லட்சம் ஆச்சு. இது நான் சொல்லணும். ஓகே, டோட்டலாக 30 லட்சம் ஆச்சு. எனக்கு 1 இயர் வந்து அங்கே எப்படின்னா வந்து ஃபிலிப்பைன்ஸ் ப்ரோட்டோகால் சொல்கிறேன். லைக் செமஸ்டர் 2 செமஸ்டரு 4 பை மந்த்லி ஒரு காம்ப்ரஹென்சிவ்னு சொல்லிட்டு இவ்வளோ எக்ஸாம்ஸ் வரும். நீங்கள் எல்லாமே சேர்த்து 70% மேலே எடுக்கணும். லைக் வந்து ஒரு செமஸ்டருக்கே வந்து லைக் அரௌண்ட் 2,50,000 கிட்டே எனக்கு ஃபீஸ் இருந்தது. இப்போ த திங் இஸ் சேஞ்சுடு. ஃபீஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. பிகாஸ் டிமாண்ட் அதிகமானதால் ஃபீஸ் அதிகம். அதே மாதிரி அவங்களுமே வந்து அவங்களோட லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரதால். ஸோ இது வந்து அப்ராடில் இது மாதிரி இருக்குது. தென் அப்ராட் லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் திங் ஃபுட்டு எல்லாம் இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்கும். பட் காஸ்ட் வில் பி டூ ஹெவி. நீங்கள் போய் ஒரு சிக்கன் சாப்பிட்டு வந்துடலாம் கம்மி காஸ்ட்டில். பட் வந்து உங்களால் ஒரு நான் சொல்கிற மாதிரி நம்மளோட தோசை இட்லி சாப்பிட்றதுன்னு போனீங்கன்னா கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. பட் இட்ஸ் டூ காஸ்ட்லி. எங்கே போனாலும் இதுதான். இது ஃபஸ்ட் திங். ஃபுட்டை நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆர்எல்ஸ் நீங்கள் தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கணும். யாராக இருந்தாலுமே யூ ஷுட் லேர்ன். உங்களால் முடியும்னா யூ கேன் கம் அப்ராட். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு லைக் நம்மளை வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், இதுதான் படிக்கணும், அப்படி தான் படிக்கணும்னு ஏதாச்சும் காலேஜில் சொல்லிக் கொடுப்பாங்களா கேட்டிங்கன்னா, எந்த காலேஜ்லேயுமே உங்களோட அகாடமிக் லைக் அந்த 4 இயர் 5 இயர்ஸில் யாருமே உங்களுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது இந்தியாவில் கூட அதே தான். நீங்கள் இந்தியாவில் இங்கே கவர்மெண்ட்டில் படித்தவங்க கூட கேளுங்களேன். கிளாஸஸ் அப்போ ஒரு டாக்டர் சும்மா வந்து கிளாஸ் தான் எடுப்பாரே தவிர்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பிடிச்சிட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம அப்ராட் போகும்போது எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, அங்கே இருக்க டீச்சர்ஸ் நமக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, அந்த கண்டென்ட் இருக்குல்ல, இப்போ வந்து நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையும் பல கண்டென்ட்ஸ் இருக்குது. அந்த கண்டென்ட்ஸை நம்ம தான் படித்து கற்றுக்கணும். நீங்கள் ரியல் பேஷண்ட்ஸை உங்களோட லாஸ்ட் இயரில் தான் மீட் பண்ணுவீங்க. புரியுதா? ஃபைனல் இயரில் தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அங்கே தான் ரியல் பேஷண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. அங்கே உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மற்ற கண்ட்ரீஸில் ஐ டோன்ட் நோ. நான் அகைன் திரும்ப சொல்கிறேன், கன்சல்டன்சிலாம் இருக்குது. நான் ஃபிலிப்பைன்ஸில் படித்தன்றதெல்லாம் நான் சொல்லலை. நான் பார்த்துருக்கேன். ஃபிலிப்பைன்ஸில் எனக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருந்தது. ஐ லவ்ட் இட். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. டாக்டர்ஸ் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. ஐ எம் ஏபிள் டு டூ மெனி ப்ரொசீஜர்ஸ். நிறையா ப்ரொசீஜர்ஸ் என்னால் அங்கே பண்ண முடிஞ்சது. அதில் இங்கே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் என் கூட லைக் எப்படி சொல்கிறது, நான் பார்த்த வரைக்கும் மற்ற கண்ட்ரீஸில் பண்ணவங்களால இட்ஸ் லிட்டில் ஹார்ட். அங்கே அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் அந்தளவுக்கு பேஷண்ட்ஸ் மேலே கை வைக்க விடலை. ஸோ திஸ் இஸ் அ ஹார்ஷ் ரியாலிட்டி. இது உண்மை. ஓகே, தென் அகாடமிக் இயர்ஸில் நம்ம தான் படிக்கணும். வி ஹவ் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. லைக் ப்ரெப்லாட்டர், மேரோ, அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் தான் நானே படித்தேன். ஓகே, அதை மாதிரி நம்ம படிச்சிக்கலாம். அதை படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுமான்னு கேட்டால் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். தே வில் ஆஸ்க் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பேஷண்ட் லைக் எப்படி படிக்கிறது, கண்டென்ட் நாலேஜ், புக் நாலேஜ் வந்து லைப்ரரிஸ் மூலமாக படிக்கிறதோ இல்லை நீங்களாக படித்து கெயின் பண்ணுறது தான். எங்கே போனாலுமே இதுதான். எந்த கண்ட்ரியுமே இதில் சொல்ல முடியாது. பட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து முக்கியம். அது வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் கிடைக்கும். ஓகே, இன்டர்ன்ஷிப்பில் தெர் இஸ் அ ரேசிசம் இன் எவ்ரி கண்ட்ரிஸ். எந்த கண்ட்ரி போனாலுமே ரேசிசம் இருக்க தான் செய்யும். சர்ஜரி பண்ணும்போது நம்ம கைப்பட்டாலே ஏதாவது சொல்லுவாங்கலாம். தேர் இஸ் பீப்புள்ஸ். எல்லாரையும் அப்படி சொல்ல, சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஹவு பேட்லி யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். உனக்கு கண்டிப்பாக டாக்டர் ஆகணும்னா நீ இதெல்லாம் பண்ணணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு சில பேர் இருக்காங்க டாக்டர்ஸ் இது மாதிரி வந்து லைக் ரேசிசம்லாம் காட்டும்போது அப்படியே திட்டிடுவாங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நமக்கு வந்து சைன் போட்டு கொடுக்க மாட்டான், நீ இயர் டிலே பண்ணுவ, உனக்கு 6 இயர்ஸ் இந்த கோர்ஸ் 7 இயராக மாறும். ஸோ இதெல்லாம் இஷ்யூஸு. அங்கேயே ஒரு டிப்ரெஷனில் போயிடுவேன். அகைன் இங்கே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அது இன்னொரு டிப்ரெஷன் ஆகும். ஸோ வந்து உனக்கு சும்மா நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்னா இட்ஸ் நாட் குட் அன் ஐடியா. பட் உனக்கு கண்டிப்பாக டாக்டர் ஆகணும்னு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் எம்பிபிஎஸ் அப்ராடோட ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸு. அங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து காசு லாஸ்ட் மினிட்ல நிறைய கரப்பானுங்க. குறைஞ்சது 1 to 1.5 லட்சம் போகும். அது இந்த டாக்குமெண்ட் சொல்லி ஆனால் நம்ம கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் we are not aware of such things. அது நம்ம வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கிறதால நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது எங்கே போனாலுமே காலேஜ் சைடில் கேட்பாங்க. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கேருந்து இந்தியா வருவேன். இந்தியா வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் சேஃபாக வந்துடும், எல்லாமே வந்துடும். டாக்குமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா இங்கே எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம். இங்கே எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஒன்ஸ் யூ கிளியர் தென் யூ ஷுட் வெயிட் ஃபார் இன்டர்ன்ஷிப். இப்போ எனக்கு எஃப்எம்ஜி இருக்குது, நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்களா இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்ஜி எக்ஸாம் இருக்காது. நெக்ஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னென்னா வந்து இங்கே இருக்க இந்தியன்ஸ் எழுதுவாங்க, நீங்களும் எழுதுவீங்க. ஸோ இட் வில் பி அ காமன் விண்டோ தான். ஸோ இதுதான் ஒரு டார்க்காக, ஒரு ஓப்பனாக, ஒரு கிறிஸ்பான எஃப்எம்ஜி பற்றி எப்படி இருக்கும், லைக் அப்ராட் லைஃப் எப்படி இருக்கும், எம்பிபிஎஸ் அப்ராட் எப்படி இருக்கும்னா இதுதான்.
மற்றபடி உங்களுக்கு அங்கே எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கும், காஸ்ட் எப்படி இருக்கும், கண்ட்ரி வைஸாக எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் வந்து எனக்கு ஃபிலிப்பைன்ஸை பற்றி தெரியும். மற்றதை பற்றி நான் ஐ கேன் கேதர் டீட்டெயில்ஸ் அண்ட் டெல் யூ. ஓகே, மற்றபடி எஸ் நான் அட்மிஷன் பண்ணுறேன் தான். ஐ ஆல்சோ டூ அட்மிஷன்ஸ். பட் த திங் இஸ் ஹவு பேட்லி யூ வாண்ட். இஃப் யூ வாண்ட் பேட்லி கண்டிப்பாக வேணும்னா யூ கேன் மெசேஜ் மீ ஆர் கால் மீ இன் வாட்ஸ்அப். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.